We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match and the preview is knowledgeable to the audience. இந்த போட்டியில பார்த்தோம்னா ரெண்டு டேபிள் டாப் டீம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண போறாங்க. லாஸ்ட் 5 மேட்சாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. ஒரே ஒரு போட்டியில மட்டும் தான் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. பட் எஸ்ஆர்எஸ் டீம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸா குஜராத் டீமை வின் பண்ணதே கிடையாது. குறிப்பா இந்த கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா இதுவரை எஸ்ஆர்எஸ் டீம் குஜராத் டீமை வின் பண்ணதில்லை. அந்த ரெக்கார்டை இந்த போட்டியில முறியடிப்பாங்களா இல்ல அகைன் குஜராத் டீம் தான் ஜெயிப்பாங்களா? டீடைலா ஸ்டாட்ஸோட பார்க்கலாம். வெல்கம் டு தி ஸ்டாட்ஸ் ப்ரிவ்யூ பிரசன்டட் பை கிரிக் ஸ்டாட்ஸ் அனலைசர். இந்த வீடியோல குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஐபிஎல் 2026 மேட்ச் நம்பர் 56 ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பத்தி டீடைலா பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 12th May டியூஸ்டே நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல இன்டெப்தான ஸ்டாட்ஸ் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சேனல்ல வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோல வரக்கூடிய ஸ்டாட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோஸும் நிறைய மணி நேரம் செலவு பண்ணி தான் மேக் பண்ணிருக்கோம். நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ் ஆகட்டும் ஷேர் ஆகட்டும் கண்டிப்பா நம்ம மோட்டிவேட் பண்ணும். உங்ககிட்ட ஹை பாயிண்ட்ஸ் அவைலபிளா இருந்துச்சுன்னா மறக்காம அதையும் கொடுங்க. நம்மளுடைய சேனல் இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம அந்த லிங்க் கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும் ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். அதனால மறக்காம அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. முதலாவதா டீம் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த ரெண்டு அணிகளும் இதுவரை 6 போட்டியில மோதிருக்காங்க. அதுல 5-1 குஜராத் டீம் லீட் பண்றாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸா பார்த்தோம்னா 4 போட்டியில மோதிருக்காங்க. அந்த 4 போட்டியிலுமே குஜராத் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 3 முறை மோதிருக்காங்க. அந்த 3 போட்டியிலுமே குஜராத் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா குஜராத் டீம் அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல இதுவரை 28 T20 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. அதுல 16 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. வின் ரெக்கார்ட் 57% இருக்கு. இதுவே எஸ்ஆர்எஸ் டீம் எடுத்துட்டீங்கன்னா இங்க பிளே பண்ண 5 மேட்ச்ல ஒரே ஒரு போட்டியில மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. வின் ரெக்கார்ட் ரொம்ப புவரா இருக்கு. அடுத்ததா பிச் அண்ட் வென்யூ ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல கூடிய பிச் கண்டிஷன் ஜெனரலா பார்த்தோம்னா பேட்டிங்க்கு ஃபேவரபிளா இருக்கும். இந்த கிரவுண்ட்ல டோட்டலா 11 பிச்சஸ் இருக்கு. 5 ரெட் சாயில் 6 பிளாக் சாயில் பிச்சஸ் வந்து இருக்கு. இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ண டீம் 200 கிராஸ் பண்ணியிருந்தாங்க. பட் லாஸ்ட் 2 மேட்ச் அந்த அளவுக்கு பெருசாக ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆகல. 150 160 இந்த ரேஞ்சில் தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ண டீம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் ரெண்டு டீம் கிட்டயுமே பேட்டிங் யூனிட் நல்லா இருக்கு. அப்படி இருந்தும் சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிச் கண்டிஷன் அந்த அளவுக்கு பெருசாக பேட்டர்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக இல்லை. இந்த போட்டியில் பிச் கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அது வரை ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு தான் நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும். டாஸ் டன் பார்த்தோம்னா நைட் கேம்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டாஸ் பண்ண கேப்டன் பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. வென்யூ ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக இங்கே 18 T20 நைட் மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ண டீம் 10 மேட்சஸ்லையும் செகண்டாக பேட் பண்ண டீம் 8 மேட்சஸ்லையும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 181 செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 167 இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் சில போட்டிகளில் பார்த்தோம்னா பேட்டர்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆயிருக்காங்க. அதுவும் குறிப்பாக டியூ இல்லை அப்படிங்கும் போது ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் பார்த்தோன்னா 201 பேட்டர்ஸோட ஆவரேஜ் 25.7 இருக்கு. இது மீடியம் ரேஞ்சில் இருக்கு. அடுத்ததா வென்யூ ப்ரோக்ரஷன் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் ஆகட்டும் இதை தொடர்ந்து வரக்கூடிய பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்டாட்ஸ் ஆகட்டும் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸா இங்கே நடந்த 18 நைட் மேட்சஸ் உடைய ஸ்டாட்ஸ் தான். இந்த ஸ்டாட்ஸ் அனலைஸ் பண்ணும்போது எப்பவுமே இந்த போட்டியில் பிளே பண்ணக்கூடிய ரெண்டு டீமோடைய டீம் ஸ்ட்ரென்த் அண்ட் லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து தான் அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் ரெண்டு ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருந்திருக்கு. பவர் பிளே ஓவர்ஸில் ரன் ரேட் 8.5 மிடில் ஓவர்ஸில் 8.9 இருக்கு. இதுவே டெத் ஓவர்ஸில் பார்த்தோம்னா 10.7 இருக்கு. இங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த ரெண்டு ஃபேஸில் தான் அதிகமாக விழுந்திருக்கு. பவர் பிளே ஓவர்ஸில் ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 1.4 இருக்கு. ஓவராலாக அந்த 18 மேட்சஸ் எடுத்து பார்த்தோம்னா 1 or 2 விக்கெட்ஸ் அந்த பவர் பிளே ஓவர்ஸில் விழுந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே ஓவர்ஸில் அந்த அளவுக்கு விக்கெட்ஸ் விழுகாத காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம நிறையா ப்ரிவியூஸில் பார்த்துருப்போம். லாஸ்ட் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா குஜராத் டீம் அவங்க தான் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணியிருந்தாங்க. குஜராத் டீம் பற்றி தெரியும். லாஸ்ட் சீசன்லலாம் டாப் 3 பேட்டர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஷார்ட்ஸில் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அதனால தான் பவர் பிளே ஓவர்ஸில் அந்த அளவுக்கு பெருசாக மற்ற கிரவுண்டில் விக்கெட்ஸ் விழுகிற மாதிரி இங்கே விழுகலை. இதுவே செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா 3 ஃபேஸ்லையுமே ஒரே மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் ரெண்டுத்துலையுமே ரன் ரேட் எக்ஸாக்டாக 9 டெத் ஓவர்ஸில் 9.3 இருக்கு. இதுவே விக்கெட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஓவர்ஸில் அதிகமாக விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 3.1 டெத் ஓவர்ஸில் 2.4 இருக்கு. எந்தெந்த போட்டிகளில் செகண்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் ஒரு ஹியூஜ் டார்கெட்டை சேஸ் பண்ணுறாங்க, அதே சமயம் டியூ இல்லை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா
மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸில் வந்து கொலாப்ஸ் ஆவாங்க. இந்த சீசன்லேயே நிறையா போட்டிகளில் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ண டீம் கொலாப்ஸ் ஆயிருக்காங்க. அடுத்ததா பேட்டிங் ஆர்டர் ஸ்டார்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஓப்பனர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருந்திருக்கு. ரன் ஸ்கோர் பர் இன்னிங்ஸ் பார்த்தோம்னா 67 இருக்கு. 2 ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜாக 42 பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் 159 இருக்கு. டீசெண்டாக இருக்கு. அடுத்ததா டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணையில் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தால் அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. குறிப்பாக லாஸ்ட் சீசனில் நிறைய போட்டிகளில் குஜராத் டீம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் தான் ரொம்ப அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 60% அவங்க தான் கொடுத்துருக்காங்க. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா 30%, லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 11% வந்திருக்கு. இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா லோவர் ஆர்டர் பேட்டர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கான ரீசன் லாஸ்ட் 2 மேட்ச்ல பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. அவங்களுடைய விக்கெட்டை சீக்கிரமாக இழந்துட்டாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஓப்பனர்ஸ் இங்கேயும் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ரன் ஸ்கோர் பர் இன்னிங்ஸ் 51 இருக்குது. 2 ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜாக 34 பால்ஸும், ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 152 இருக்குது. எல்லாமே டீசெண்டாக இருக்குது. அடுத்ததாக டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா இங்கேயும் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தால் அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போல இல்லை. இங்கே வந்து 47% ஆஃப் ரன்ஸ் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் 42%, லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா 11% கொடுத்துருக்காங்க. எந்தெந்த போட்டிகளில் செகண்ட் பேட் பண்ண டீம் ஒரு ஹியூஜ் டார்கெட்டை சேஸ் பண்ணுறாங்களோ, அதுவும் டியூ இல்லை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த போட்டியில் லோவர் ஆர்டர் பேட்டர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக இருந்திருக்கு. ஒருவேளை டியூ இருந்துச்சு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக லோவர் ஆர்டர் பேட்டர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இருந்ததில்லை. நெக்ஸ்ட் பேசஸ் ஸ்பின் ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் தான் நைட் கேமில் அதிகமாக இருந்திருக்கு. பர்சன்டேஜ் ஆஃப் ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா 71% போல் பண்ணியிருக்காங்க. இதுவே ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா 29% ஆஃப் ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 170 விக்கெட்ஸும், ஸ்பின்னர்ஸ் வந்து 59 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கு. இதுவே இன்னிங்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ்லுமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 88 விக்கெட்ஸும், செகண்ட் இன்னிங்ஸில் 82 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இதுவே ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா ஸ்லைட்டாக செகண்டாக பவுல் பண்ணும்போது தான் அதிக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. 32 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்டாக பவுல் பண்ணும்போது 27 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்ததா குஜராத் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். குஜராத் டீம் இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 11 மேட்சஸில் 7 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 4 மேட்சஸில் டிஃபீட்டாக இருக்காங்க. 14 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் 3rd பிளேஸில் இருக்காங்க. நெட் ரன் ரேட் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸை 77 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்ததா குஜராத் டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், ஜாஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர், ஜசன் ஹோல்டர், ராகுல் திவாத்தியா, நிஷாந்த் சிந்து, ரஷித் கான், சாய் கிஷோர், முகமது அர்ஷத் கான், ரபாடா அண்ட் முகமது சிராஜ். லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ராகுல் திவாத்தியா அவருக்கு பதிலாக செகண்டா பவுல் பண்ணும்போது சாய் கிஷோர் வந்திருந்தாரு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா அவர் தான் வருவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் இவர் தான் வந்திருந்தாரு. அந்த அளவுக்கு இவர் பவுலிங்கும் பண்ணலை. ஒரே ஒரு ஓவர் மட்டும்தான் பவுல் பண்ணியிருந்தாரு. மற்றபடி இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. அடுத்ததா பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல முகமது சிராஜ், ரபாடா, ஜசன் ஹோல்டர். மிடில் ஓவர்ஸ்ல ரஷீத் கான், முகமது சிராஜ், சாய் கிஷோர், முகமது அர்ஷத் கான். டெத் ஓவர்ஸ்ல ரபாடா, ஜசன் ஹோல்டர் அண்ட் முகமது அர்ஷத் கான். டெத் ஓவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரபாடா 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை இனிஷியல் ஓவர்ஸ்ல எக்ஸ்ட்ரா ஒரு ஓவர் பவுல் பண்ணாரு அப்படிங்கிற பட்சத்தில் ஜசன் ஹோல்டர் டெத் ஓவர்ஸ்ல 2 ஓவர் பவுல் பண்ணுவார். அடுத்ததா குஜராத் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாய் சுதர்ஷன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் டீசெண்டா இருக்கு. ஹைதராபாத் டீமுக்கு ஆவரேஜ் 31 இருக்கு. அதிகபட்சமான ஒரு மேட்ச்ல 48 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. 48 இருக்கு ஆவரேஜ். பெஸ்டா ஒரு மேட்ச்ல 100ம் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லா பவுலிங் டேப்புக்கும் ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல இவர் பேட் கமின்ஸ் அவருடைய பால்ல மட்டும் ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் சுமாரா இருக்கு. அடுத்ததா சுப்மன் கில் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் 2 துறை ஸ்டாட்ஸுமே நல்லா இருக்கு. ஹைதராபாத் டீமுக்கு 49 ஆவரேஜும், இந்த கிரவுண்ட்ல 54 ஆவரேஜும் இருக்கு. ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா பெஸ்டா ஒரு மேட்ச்ல 100 அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல குறிப்பாக ஃபர்ஸ்டா பேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆவரேஜ் ரொம்ப நல்லா இருக்கு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் டீமுடைய பவுலர்ஸ் நிறைய பேருக்கு எதிராக ஃபேஸ் பண்ணல. பேட் கமின்ஸ் அண்ட் அபிஷேக் சர்மாவை தான் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. 2 பேருக்கு எதிராக ஸ்ட்ரைக் ரேட் நல்லா வச்சிருக்காரு. அவுட் ஆனது இல்லை. அடுத்ததா ஜாஸ் பட்லர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் டீசெண்டா இருக்கு. ஆவரேஜ் 30 இருக்கு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 49 இருக்கு. இந்த கிரவுண்ட்ல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரெண்டுத்துலையுமே பெஸ்டா ஒரு மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. மெயினா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக நல்லா இருக்கு.
பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பேட் கமின்ஸ் அவருடைய பால்ல 4 தடவ அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ஈஷான் மலிங்காவுடைய பால்ல 1 தடவ அவுட் ஆயிருக்காரு. பட் ஸ்ட்ரைக் ரேட் ஆகட்டும், ஆவரேஜ் ஆகட்டும் 2மே நல்லா தான் இருக்கு. அடுத்ததா வாஷிங்டன் சுந்தர். பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஆவரேஜ் சுமாரா தான் இருக்கு. ஹைதராபாத் டீமுக்கு பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 49 ரன்ஸும் இந்த கிரவுண்ட்ல 40 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல 8 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஹைதராபாத் டீமுக்கு மேட்சப்ஸ்ல லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸை மட்டும் தான் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. 6 பால்ஸ்ல 5 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அவுட் ஆனது இல்ல. அடுத்ததா ஜசன் ஹோல்டர். பேட்டிங் ஸ்டாட் சுமாரா தான் இருக்கு. இந்த கிரவுண்ட்ல பெஸ்டா ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் 49 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல பார்த்தோம்னா 7 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஹைதராபாத் டீமுக்கு இந்த கிரவுண்ட்ல 4 இன்னிங்ஸ்ல 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஓவரால் பவுலிங் ஸ்டாட்ஸ் வந்து டீசெண்டாக இருக்கு. இந்த கிரவுண்டில் பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்பு கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பேட் கமின்ஸோடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா ராகுல் திவாத்தியா. பேட்டிங் ஸ்டாட்ஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்க்கும்போது டீசெண்டாக இருக்கு. ஹைதராபாத் டீமுக்கு பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 45 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல 7 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸோடைய பால் மட்டும் தான் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. 4 பால்ஸ்ல 3 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அவுட் ஆனது இல்லை. அடுத்ததா நிஷாத் சிந்து. இந்த கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்ல பேட் பண்ணி 15 ரன்ஸ் மட்டும் அடிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு சாம்பிள் சைஸ் இல்லை. அடுத்ததா ரஷீத் கான். பேட்டிங் ஸ்டாட் சுமாராக தான் இருக்கு. பவுலிங்ல பார்த்தோம்னா 6 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. குஜராத் டீமுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் டீமுக்காக தான் ப்ளே பண்ணிருந்தாரு. அந்த அளவுக்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணதில்லை ஹைதராபாத் டீமுக்கு இதுவரை. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 30 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 30 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸும் இருக்கு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. 11 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி 4 ரன்ஸ் அடிச்சு அதுலேயே ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா சாய் கிஷோர். இந்த கிரவுண்ட்ல 8 இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி 110 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் சுமாரா இருந்தாலும் ஒரு மேட்ச்ல பெஸ்டா 87 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல பார்த்தோம்னா 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு எஸ்ஆர்எஸ் டீமுக்கு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல 16 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸும் இருக்கு. மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ரைட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா முகமது அர்ஷத் கான். இந்த கிரவுண்ட்ல 8 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸும் இருக்கு. மேட்சப்ஸ் பார்த்தோம்னா சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா ரபாடா. ஹைதராபாத் டீமுக்கு 11 இன்னிங்ஸ்ல 17 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 18 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 26 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. பெஸ்டா ஒரு இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஹைதராபாத் டீமுக்கு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா பெஸ்டா 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப் சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா முகமது சிராஜ். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் இருக்கு டீசெண்டாக இருக்கு. 13 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 18 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 18 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஹைதராபாத் டீமுக்கு பெஸ்டா ஒரு இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு. மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா எஸ்ஆர்எஸ் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். எஸ்ஆர்எஸ் டீம் இந்த சீசன்ல இதுவரை ப்ளே பண்ண 11 மேட்சஸ்ல 7 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 4 மேட்சஸ்ல டிஃபீட்டா இருக்காங்க. 14 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் ரொம்ப நல்லா இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா பஞ்சாப் டீமை 33 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்ததா எஸ்ஆர்எஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். ட்ரேவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், ஹென்ரிச் கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, சலில் அரோரா, ரவிச்சந்திரன், பேட் கமின்ஸ், ஷிவாங் குமார், ஹர்ஷ் தூபே, ஈஷன் மலிங்கா அண்ட் சகிப் உசைன். லாஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ட்ரேவிஸ் ஹெட் அவருக்கு பதிலா ஹர்ஷ் தூபே இம்பாக்ட் பிளேயரா வந்திருந்தாரு. நெக்ஸ்ட் பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல பேட் கமின்ஸ், ஈஷன் மலிங்கா, ஹர்ஷ் தூபே. மிடில் ஓவர்ஸ்ல ஷிவாங் குமார், ஹர்ஷ் தூபே, சகிப் உசைன், நிதிஷ்குமார் ரெட்டி. டெத் ஓவர்ஸ்ல பேட் கமின்ஸ், ஈஷன் மலிங்கா அண்ட் சகிப் உசைன். டெத் ஓவர்ஸ்ல ஈஷன் மலிங்கா 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா எஸ்ஆர்எஸ் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரேவிஸ் ஹெட். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே புவரா இருக்கு. இவரு பாத்தீங்கன்னா குஜராத் டீமுக்கு ஆவரேஜ் 16ம் இந்த கிரவுண்ட்ல 13 மட்டும்தான் இருக்கு. அதிகபட்சமாகவே 20 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா சைனாமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல ரபாடா, முகமது சிராஜ் அண்ட் ரஷீத் கான் இந்த 3 பேர்த்துக்கு ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் ரபாடாவுடைய பால்ல சுமாராக தான் இருக்கு. நெக்ஸ்ட் அபிஷேக் சர்மா. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. குஜராத் டீமுக்கு 39 ஆவரேஜ் இருக்கு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 74 ரன்ஸ் அடிச்சிருக்காரு.
இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா ஆவரேஜ் சுமாரா தான் இருக்கு. பவுலிங்ல இந்த கிரவுண்ட்ல 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. மெயினா லெக் பிரேக் அண்ட் ரைட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப் சுமாரா தான் இருக்கு. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ரஷீத் கான் அண்ட் முகமது சிராஜ் இந்த 2 பேர்த்துக்கு ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா இஷான் கிஷன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் இவருக்கும் சுமாரா தான் இருக்கு. குஜராத் டீமுக்கு ஆவரேஜ் 19.8 இருக்கு. பட் இந்த கிரவுண்ட்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆவரேஜ் 30.8 இருக்கு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. மெயினா லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸ்ல ரஷீத் கான், முகமது சிராஜ், ரபாடா இந்த 3 பேர்த்துடைய பால்ல ஈச் 2 டைம்ஸும், அதுக்கப்புறம் ஜெசன் ஹோல்டர் அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் ஹென்ரிச் கிளாசன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுத்தோட ஸ்டாட்ஸுமே நல்லா இருக்கு. குஜராத் டீமுக்கு 35 ஆவரேஜும் இந்த கிரவுண்ட்ல 36 ஆவரேஜும் இருக்கு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல 64 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. மெயினா லெக் பிரேக் அண்ட் சனமன் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ரபாடா அண்ட் ரஷீத் கான் இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 3 டைம்ஸும், முகமது சிராஜுடைய பால்ல 2 முறையும் அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ஜெசன் ஹோல்டர் அண்ட் சாய் கிஷோர் இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு ஹென்ரிச் கிளாசன். அடுத்ததா நிதிஷ்குமார் ரெட்டி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட், சாம்பிள் சைஸ் லோவா இருக்கு. இதுவரை டீசெண்டா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அதுக்கப்புறம் பவுலிங் மேட்சப்ஸ் இருக்கு சுமாரா தான் இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பாத்தீங்கன்னா சாய் கிஷோர் அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் 100 கீழே இருக்கு. அடுத்ததா சலில் அரோரா இவருக்கான ஸ்டாட்ஸ் அவைலபிளா இல்ல. மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ரவிச்சந்திரன் இவருக்கான ஸ்டாட்ஸும் அவைலபிளா இல்ல. அடுத்ததா பேட் கமின்ஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் சுமாரா தான் இருக்கு. இதுவரை 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு குஜராத் டீமுக்கு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 5 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு. மேட்சப்ஸ் சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா சிவாங் குமார் இவருக்கான ஸ்டாட்ஸ் அவைலபிளா இல்ல. அதே போல தான் ஹர்ஷ் துபேக்கும். மேட்சப்ஸ்ல பாத்தீங்கன்னா பவுலிங் மேட்சப் சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா ஈஷன் மலிங்கா அண்ட் சகிப் உசைன் இவங்களுக்கான ஸ்டாட்ஸும் அவைலபிளா இல்ல. அடுத்ததா பேஸ் டீம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த போட்டியில யாரு ஃபேவரட்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த போட்டியில பார்த்தோம்னா குஜராத் டீம் தான் ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸா இருக்காங்க. பேட்டிங் யூனிட், பவுலிங் யூனிட் ரெண்டுமே நல்லா இருக்கு. இதுவே எஸ்ஆர்எஸ் டீம் எடுத்துட்டீங்கன்னா பவுலிங் யூனிட் கொஞ்சம் சுமாரா இருக்கு. நிறைய இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர்ஸ் இருக்காங்க. அதே சமயம் பேட்டிங்ல பார்த்தீங்கன்னாலும் அக்ரெசிவான பேட்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் நிறைய போட்டிகளில் அவங்க கொலாப்ஸ் ஆயிருக்காங்க. ஸோ குஜராத் டீமுடைய குவாலிட்டியான பவுலிங்கை ஃபேஸ் பண்ணும்போது சில டைம் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த போட்டிக்கு ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸா குஜராத் டீம் இருக்காங்க. பட் டாஸ் ஃபேக்டர் ஆகட்டும், ஒருவேளை டியூ இருந்து எஸ்ஆர்எஸ் டீம் செகண்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது பார்த்தோம்னா அவங்களுக்கும் வின்னிங் சான்ஸ் இருக்கு. மற்றபடி நம்ம ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ல பார்த்துருப்போம். இதுவரை எஸ்ஆர்எஸ் டீம் குஜராத் டீமை இந்த கிரவுண்ட்ல வின் பண்ணதில்லை. ஸோ இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்து ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸா குஜராத் டீம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதோடைய ஃபைனல் அப்டேட் டெலிகிராம்ல டாஸுக்கு அப்புறமா அப்டேட் பண்றேன். கீப்பர் செக்ஷன்ல ஹென்ரிச் கிளாசன், இஷான் கிஷன் அண்ட் ஜாஸ் பட்லர். இதுல இஷான் கிஷன் அவருக்கு பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் சுமாரா தான் இருக்கு. இருந்தாலும் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் அப்படிங்கும்போது அவரை நம்ம பிக் பண்ணலாம். கீப்பிங் பாயிண்ட்ஸும் வரும். இந்த கேட்டகரியில மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சலில் அரோரா இருக்காரு. அந்த அளவுக்கு பெஸ்டான பிக் கிடையாது. எஸ்ஆர்எஸ் டீம் ஃபர்ஸ்டா பேட் பண்ணி கொலாப்ஸ் ஆவாங்க அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணா மட்டும் இவரை நீங்க சூஸ் பண்ணலாம். இவரை சூஸ் பண்ண டீம்ல கண்டிப்பா குஜராத் டீமுடைய பவர் பிளே பவுலர்ஸ் இருக்கணும். பேட்டர்ஸ்ல பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா, சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன் இந்த 3 பேர்த்தையும் இப்போதைக்கு நம்ம பிக் பண்ணியிருக்கோம். 3 பேருமே மோஸ்ட்லி நம்ம டீம்ல இருப்பாங்க. இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மெயினா ட்ரெவிஸ் ஹெட் இருக்காரு. நம்ம ஆல்ரெடி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட்ல பார்த்துருப்போம். இதுவரை அந்த அளவுக்கு பெருசா பர்ஃபார்ம் பண்ணதில்லை குஜராத் டீமுக்கு. பட் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் அப்படிங்கும்போது அவரை நம்ம ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். கண்டிப்பா நம்ம 2 டீம்ல பார்த்தீங்கன்னாலும் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் நல்லா குவாலிட்டியா இருக்காங்க. சில ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு நம்ம இப்போதைக்கு ட்ரெவிஸ் ஹெட்டை ஃபர்ஸ்ட் சாய்ஸா ப்ரிஃபர் பண்ணல. பிச் கண்டிஷனை பார்த்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். இந்த கேட்டகரியில மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன், அதுக்கப்புறம் ராகுல் திவாத்தியா இருக்காங்க. ஃபியூ கிராண்ட் லீக் டீம்ஸ்ல மட்டும் ட்ரை பண்ணலாம். அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் டீம் ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது. ஆல்ரவுண்டர்ஸ்ல பார்த்தோம்னா ஜெசன் ஹோல்டர் கண்டிப்பா டீம்ல இருக்கணும்.
பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலேயுமே ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாரு. ரீசெண்டாக பவுலிங்கில் கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு வராரு. குஜராத் டீம் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவருக்கான ஃபேண்டசி வேல்யூ அதிகமாக இருக்கும். இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ஹர்ஷ் துபே இருக்காங்க. பிச் கண்டிஷன் ஸ்பின்னர்ஸுக்கு ஃபேவரபுளாக இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வாஷிங்டன் சுந்தரை பிக் பண்ணலாம். ஏன்னா ஆப்போனன்ட் டீமில் நிறையா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக அதிக ஓவர்ஸ் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த போட்டியில் இருக்குது. பட் அந்த பிச் கண்டிஷன் ஒத்துழைக்கணும், அதை பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நிதிஷ்குமார் ரெட்டி அவர் வந்து ஒரு மஸ்ட் பிக்காக இருப்பார். எஸ்ஆர்எஸ் டீம் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது. அதுக்கப்புறம் லோ பர்சன்டேஜ் பிளேயர் பிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹர்ஷ் துபேவை வந்து ட்ரை பண்ணலாம். பவுலர்ஸில் இப்போதைக்கு நம்ம ரபாடாவை சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்டாட்ஸில் பார்த்துருப்போம். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூர் ரெக்கார்ட் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எஸ்ஆர்எஸ் டீமுக்கு எதிராக சில பேட்டர்ஸ்க்கு எதிராக மேட்சப்ஸும் இவருக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ரீசெண்டாகவும் கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு வராரு. அந்த ரீசனுக்காக ஃபர்ஸ்ட் சாய்ஸாக ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். இது போக மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஈஷன் மலிங்கா, பேட் கமின்ஸ் அண்டு ரஷித் கான் இருக்காங்க. இந்த போட்டியில் ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கிற பட்சத்தில் ரஷித் கான் கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. பேட் கமின்ஸ் அந்தளவுக்கு இந்த சீசனில் எஃபெக்டிவாக இல்லை. ஒரு மாதிரி ஸ்லோவிஷ் ட்ராக் அப்படிங்கும்போது அவரை ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். ஈஷன் மலிங்கா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணாலும் சரி, செகண்டாக பவுல் பண்ணாலும் ஒரு ஆப்ஷனாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுவார். அதே சமயம் இன்னிங்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸில் பார்த்தீங்கன்னா ஈஷன் மலிங்காவுக்கு செகண்டாக பவுல் பண்ணும்போது தான் ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்குது. இந்த பவுலிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நம்ம பிச் கண்டிஷனை தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஃபைனலைஸ் பண்ண முடியும். டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்கில் சுப்மன் கில், ஹென்ரிச் கிளாசன், சாய் சுதர்ஷன் அண்ட் அபிஷேக் சர்மா இருக்காங்க. இதில் சேஃபஸ்ட் பிக் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுப்மன் கில், ஹென்ரிச் கிளாசன் அண்ட் சாய் சுதர்ஷன். இதில் குஜராத் டீம் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது சுப்மன் கில்லையும், எஸ்ஆர்எஸ் டீம் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஹென்ரிச் கிளாசனையும் கேப்டனாக பிக் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். சுப்மன் கில் இங்கே ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது தான் நிறையா 100ம் அடிச்சிருக்காரு கடந்த காலங்களில். அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷன் இவர் 2 இன்னிங்ஸ்லையுமே பெஸ்ட்டாக இருப்பார். இதுவே அபிஷேக் சர்மா எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது தான் ஆவரேஜ், ஸ்ட்ரைக் ரேட் ரெண்டுமே நல்லா இருக்குது. பட் ஹிட் ஆர் மிஸ்டேக் பிளேயர், கேரண்டியாக இவர் வந்து நல்லா ப்ளே பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது. நிறையா ரிஸ்கி ஷாட்ஸ்லாம் இருக்கும். மற்றபடி சுப்மன் கில், ஹென்ரிச் கிளாசன், சாய் சுதர்ஷன் இந்த 3 பேருமே சேஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்காங்க. இது போக மற்ற ஆப்ஷன் யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜசன் ஹோல்டரை கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். குஜராத் டீம் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலேருந்துமே ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் வரும். அதே சமயம் ரபாடா மேட்சப்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூர் ரெக்கார்ட் இதை வச்சு நீங்கள் ரபாடாவை வந்து கேப்டனாக சூஸ் பண்ணலாம். ஒரு சில கிராண்ட் லீக் டீம்ஸில் குஜராத் டீம் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்க் கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.